வணக்கம். ஒரு பெரியவர் ஒருத்தருக்கு தன்னுடைய பக்கத்து வீட்ல இருந்த ஒரு இளைஞன பிடிக்கவே இல்ல சுத்தமா. அவன் வெளிய வந்தாவே இவருக்கு அவன பார்த்தாவே பிடிக்கிறதே இல்ல. அவன் பேசுறதோ, வெளிய அவனுடைய நண்பர்கள் வந்து அவன்கிட்ட பேசுறது, அரட்டை அடிக்கிறது, சிரிக்கிறதுன்னுட்டு இது எத பார்த்தாலுமே அவருக்கு பிடிக்கல. என்னவோ அவருக்கு வந்து அந்த இளைஞன பார்த்தாவே எரிச்சலா வரும், கோவமா வரும். ரொம்ப நாள் அந்த கடுப்புலயே இருந்த பெரியவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வந்து எல்லார்கிட்டயும் பக்கம் அக்கம் இருக்கிற அந்த தெருவுல இருக்கிற எல்லார்கிட்டயும், அந்த இளைஞன பத்தி அவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பி விட்டார். அவன் ஒரு திருடன், மோசமானவன், அவன்கிட்ட யாரும் பழகாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போற போக்குல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்ட்ட அந்த மாரி பேசிட்டே போவார். இந்த மாதிரி பேசுனதுல அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அத விசாரிக்க வந்தவங்க, இந்த பையன் மேல தான் எல்லாரும் இப்படி ஒரு அவதூறு சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த இளைஞன கைது பண்ணிட்டாங்க. அ அந்த இளைஞன் வந்து என்ன பண்ணான், தன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிரூபிச்ச பிறகு சிறையிலேருந்து வெளிய வந்தான். சிறையில அடைச்சிட்டு இருந்தாங்க. சிறையிலேருந்து வெளிய வந்தான், தன்னுடைய தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்லி. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், இந்த பெரியவர்னால தான் நமக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, அந்த மன உளைச்சல் அதிகமாயிட்டு அவன் என்ன பண்ணான்னா, அந்த பெரியவர் மேல ஒரு வழக்கு போட்டான். என்ன வந்து நிரபராதியான என்ன வந்து இவரு இப்படி குற்றம் சுமத்தி எல்லார்கிட்டயும் அவதூறா சொல்லி, இப்படி வந்து என் பேர கெடுத்துட்டாரு. அதனால தான் இவரால தான் நான் வந்து சிறைக்கு போக வேண்டி வந்துச்சு. எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. எனக்கு வந்து நஷ்ட ஈடு குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு போட்டான். நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, நான் சாதாரணமா விமர்சனம் தான் பண்ணேன் அந்த பையன. என்னாலலாம் அவன் சிறைக்கு போனான்னு சொல்ல முடியாது. என்னுடைய வார்த்தைகள் வந்து வெறும் விமர்சனம் தானே தவிர, நான் அவன குற்றம் சாட்டி எங்கேயும் வந்து நான் அவன பத்தி சொல்லல. அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே நீதிபதி என்ன சொன்னாரு, நீங்க அந்த இளைஞன் மேல என்னெல்லாம் பேசுனீங்களோ, அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதிக்குங்க. ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு பேப்பர்ல எழுதிக்குங்க. அத துண்டு துண்டா கிழிச்சிடுங்க அத. கிழிச்சிட்டு, இங்கேருந்து நீங்க நீதிமன்றத்திலேருந்து போகும்போது, உங்க வீடு வரைக்கும் அத ஒவ்வொரு துண்டா விசிறி எறிஞ்சிட்டே போங்க. நாளைக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு வரணும். நாளைக்கு வரும்போது, அந்த நீங்க விசிறி அடிச்ச துண்டுகள்லாம் இருக்கு இல்லையா? பேப்பர்ல எழுதி, அத எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நீதிபதி. உடனே இந்த பெரியவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு கிழிச்சு விசிறடிச்சுட்டு போற பேப்பர் துண்டுங்கள நாளைக்கு வரும்போது பொறுக்கி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இன்னைக்கே திரும்ப வந்தாவே அது கிடைக்காது. காத்துல அடிச்சுன்னு போயிட்டு இருக்கும். நாளைக்கு வரும்போது அது எங்கேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னால முடியாது. நான் கிழிச்சு போடும்போதே அது காத்துல அடிச்சுன்னு போயிரும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்னார். அப்பதான் நீதிபதி சொன்னாரு, நீங்க சொன்னது வெறும் விமர்சனம் தான் சொன்னீங்களே. நீங்க இப்ப 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 சொன்ன பதில் தான் அதுக்கு பதில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க பேசின விமர்சனங்கள் தானே அந்த இளைஞனை வந்து அவன் மேல சந்தேகப்பட வச்சு அவனை சிறைக்கு தள்ளுச்சு இல்லையா? உங்களால நல்ல வார்த்தை பேச முடியலனா கூட கெட்டதா பேசாம இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி பெரியவருக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சார் நீதிபதி. இனிமேலாவது இந்த மாதிரி பேசாதீங்க. யாரை பத்தியும் உண்மை என்னன்னு தெரியாம உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க வந்து அவங்கள அவதூறு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பழகிறவங்க, நம்ம உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடோ, ஏதோ ஒரு கோவமோ, ஏதோ ஒரு வருத்தமோ இருந்ததுன்னா, உடனே அவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததும் மத்தவங்க கிட்ட சொல்றது. இல்லையா? அப்படி சொல்லி அவங்க மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுங்கள அடுக்கி மத்தவங்களையும் வந்து பழக்க விடாம, பேச விடாம, உறவாட விடாம பண்ணிடுறது. இது வந்து நல்லதா அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்குங்க. இது உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் சரி, அல்லது நீங்களே செய்றதா இருந்தாலும் சரி, இது சரியா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க. அந்த நீதிபதி சொன்னது மாதிரி தான். பேசுனது எல்லாம் எழுதி காகிதத்துல எழுதி கிழிச்சு போட்டுன்னு போயிட்டு மறுபடியும் எடுக்கணும்னா கிடைக்குமா அது? அதனால யாரையும் வந்து அவதூறு சொல்லாம நம்ம வாழலாம். இல்லையா? நன்றி, வணக்கம்.